உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன், ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ள கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம், இதுவரையில் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும்.
கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள், மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசி நேயர்களே, அப்போ மேஷ ராசி நேயர்களே, நம்ம சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் உங்கள் ராசிக்கு தான் அந்த காலப்புருஷனே நான் சொன்னேன். இப்போ மேஷ ராசிக்கு 11ஆவது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை அமைந்துள்ளது. பொதுவாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அமைஞ்சாலே காவல்துறை அதிகாரிகளில் தான் நம்ம சொல்லணும். யூனிஃபார்ம் டியூட்டிஸில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், அந்த அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் சீருடை பணியாளர்கள்னு அவங்களுக்கு அது அந்த பேர் வச்சாங்க தமிழில். அது வெறும் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் கிடையாது. காவல்துறை அதிகாரிகளும் நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நார்மலாக ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி தான், லேடி கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு எஸ்ஐ, அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன உண்டோ ஐஜி, டிஐஜி, என்ன வேணாலும் பொசிஷன் வச்சுக்கோங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது முப்படைகளில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடுத்தபடியாக யூனிஃபார்ம் எங்கே வருதுன்னா நர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, அதே போல் அட்வொகேட்ஸ். அப்போ யூனிஃபார்ம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அக்கம் பக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அக்கம் பக்கத்து வீடுகளில் தேவையில்லாத திருஷ்டிகள், தேவையில்லாத வம்பு சண்டைகள் இவையெல்லாமோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது சேமிப்பு காலியாகும். ஒரு வீடு நல்லா இருக்கும், நல்லபடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேலை வைக்கும். திடீர்னு போரில் தண்ணி இருக்காதுன்னுவாங்க, எல்லாம் இப்போ ஈபி வந்து வெடிச்சிடுச்சு அப்படின்வாங்க. ஏதோ ஒரு விஷயம், அப்போ ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வீணாக செலவாகும். அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வீண் விரயங்கள். உங்களுக்கு நன்மையே, வேறு எந்த சங்கடமும் நடக்காமல், வேறு வெளியில் எந்த கஷ்டங்கள் நடக்காமல் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் உங்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம். அப்போ வேறு ஏதோ ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட இருந்தது, அந்த சங்கடத்தை மாற்றுவதற்காக சாமி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வீண் விரயங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த வீண் விரயங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் ஜாதகம் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேஷன் மார்க் மாதிரி. எப்படி பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு ஒரு ஹாரன் சவுண்டு வந்து, ஒரு பீப் சவுண்டு வந்து எச்சரிக்கையை கொடுக்குதோ, அதே போல் ஒரு வீண் செலவு வருதுனாக்கா உங்கள் ஜாதகத்தை ஒரு பேட் டைம் இருக்குது, அதனால் இந்த வீண் விரயம் வருது, சந்தோஷமாக இந்த செலவை நீ பண்ணுடான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் மேஷராசி அன்பர்கள். அதே போல் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் வழிகள்லையும், அல்லது சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, இனி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு, மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டு, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் மேஷராசி என்பர்களே. விற்காத இடங்கள்,
ஒரு இடம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அர்ஜென்ட்டாக இதை விற்றா தான் நம்ம கடன் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்போது விற்காத இடங்கள், விற்காத வீடுகள், இந்த இடத்த விற்றுட்டு நான் எப்படியா செட்டில் ஆகிடலாம் சாமி, எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இதை சேல்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களே விற்காத இடங்கள் அல்லது தீர்ப்பே வராத வழக்குகள் இத்தனை வருஷமாக நடக்குது, 10 வருஷமாக நடக்குது, 15 வருஷமாக கேஸ் நடக்குது. சித்தப்பா பாருங்க, அவர் இழுத்து போட்டுக்கிட்டே போகிறாங்க, பங்காளிங்க இழுத்து போட்டுக்கிட்டே போகிறாங்க, தள்ளி தள்ளி போதே தவிர ஹியரிங் அட்டன் பண்ணுறாங்க தவிர தீர்ப்பு வர மாட்டேங்குது. அதே போல் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கிரன், பொதுவாகவே இந்த செவ்வாய் சுக்கிரன் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கக்கூடாது. அதே போல் சுக்கிரன் சனி சுக்கிரனும் சேர்ந்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே இந்த இல்லற வாழ்வு சுகம் கழிக்காது. ஏன்னா சனி நேர்மையானவர், விரக்தியான மனநிலையில் இருக்கக்கூடியவர், சந்நியாசத்தை விரும்பக்கூடியவர். ஆனால் சுக்கிரன் சுகபோகத்தை, எந்நேரமும் சுகபோகத்தோட போகத்தை அதிகம் விரும்பக்கூடியவர். அப்போ இவங்க 2 பேருக்குமே காம்பினேஷன் ஒத்துப்போகாது. இவருடைய எண்ணங்கள் வேறு, இவருடைய எண்ணங்கள் வேறு. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு அங்கே ஏற்படும். அப்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவன் ஒன்று சொன்னான்னா அதை ஒன்று சொல்லும். கணவன் ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லலாம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அது உடனே முன்னாடி நிற்கும், அது இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்வான். சரின்னு சொல்லிட்டு அவன் வாயை மூண்டு போயிடுவான். அப்போது கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் அனுசரித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எதிர்த்து பேசாமல் சரிங்க பண்ணிடலாங்க, முடிச்சிடலாங்க, பாசிட்டிவாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு வேலை ஆகிடும். எது எடுத்தாலும் நீங்கள் அதை குறுக்க நின்று பேசுகிறது, குறுக்க நின்று எதிர்த்தா மாதிரி நின்று ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அங்கே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது பெண்கள், குடும்ப பெண்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புரிந்து நடந்துக்கணும், அறிவை யூஸ் பண்ணணும். படிச்சிருக்கோம், கால நேரம் இருக்குது, அப்போ கணவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் ராகு, சூரியன் ராகு தொடர்புன்னு சொன்னேன். செய்கின்ற தொழில் அமைப்புகள், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி தான், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தான், தொழில் அமைப்புகள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக லோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த 1 மாதம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்கணும். தேவையில்லாத ஆசாமிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் உள்ளே உங்களை அதிகாரம் பண்ணி காசு கேட்பான், எனக்கு இவ்வளோ கொடுப்பா, தேவை எனக்கு அப்படின்னு அதிகாரம் பண்ணி கேட்பான். தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமே ஆனால் மேஷராசி என்பவர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு அப்படி தான் இருக்குது, இப்போது ரொம்ப டஃப்பாக தான் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்களை தெரிந்து செய்து கொள்வது சிறப்பு. அப்போ எப்போ டைம் உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தாமதிக்காமல், தேவையில்லாத வழக்கு மேலே வழக்கு வந்துக்கிட்டு இருக்கு சாமி, இந்த வீட்டை காப்பாற்ற முடியுமா, இந்த தொழிலை காப்பாற்ற முடியுமா, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இதை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதை விட்டுடுவோன்னு பயமாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிந்து, பரிகாரங்களை தெரிந்து அது தப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எந்த அளவுக்கு கரையேற முடியுமோ அந்த அளவுக்கு கரையேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போர்வெல், குவாரிகள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட்ஸ், அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள், மினரல்ஸு, இந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் ரீதியாகவோ அரசியல் தலைவர்கள் மூலமாகவோ
அரசியல் தலையீடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் முன்பின் தெரியாத நபர்கள் சம்மந்தமே இல்லாமல் மிரட்டுவதற்கோ அல்லது வீண் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து போராட வேண்டிய கால சூழ்நிலை அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே. அப்போ கால சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். இதெல்லாம் வச்சு நீங்கள் எதை இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி உங்களுடையதாக இருக்கும். ஆனாலும் அந்த வெற்றி ரொம்ப எளிமையாக கிடைக்காது, ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன பயம், மெயினாக ஹெல்த் உடல்நிலை ஆரோக்கியத்தை ரொம்ப உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஹெல்த்தில் நமக்கு உடம்பு சரியாகுமா ஆகாதாங்கிற வீண் குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான மந்திர மாந்திரீக தோஷங்கள், ஒரு குடும்ப வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது சாமி, வியாபாரம் அபிவிருத்தியே ஆகலை, பிஸ்னஸ் டெவலப்பே ஆக மாட்டேங்குது சாமி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத என்கொயரிஸ், அதாவது விசா சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு என்கொயரி நடக்குது, இல்லை ஒரு கேஸ் நடக்குது, அப்படிலாம் ஒரு கழகம், ஒரு சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, அந்த மாதிரியான ஒரு என்கொயரி நடக்குமே. ஆனால் அது எல்லாமே கூட இந்த கிரக காரகத்துவம் தான் காரணம். அப்போது கால நேரங்கள் கடுமையாக உள்ளது. முக்கியமாக இந்த காம்பினேஷன்ஸ், பிளானட்ஸோடைய அமைப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்கு உரிய வழிபாடுகளை செய்யுங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷத்தை, நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்பதும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.